தலைமையிலே ஒரு மெகா கூட்டணி அமைந்திருக்கு. அதுவும் எல்லா நல்லவர்களும் ஒன்று சேர்ந்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாகிய நல்லவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்று அணியை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. இங்க விருதுநகர் தொகுதியில நமது வெற்றி வேட்பாளர் காஜா ஷெரீப் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவருமே அவருக்கு வாங்கி தர வேண்டும் என்று உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஏற்கனவே முரசு சின்னத்திற்கான தொகுதி தான். போன வாட்டி யார் எம்எல்ஏவாக இருந்தார் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன என்பதோ இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கேப்டனுக்கு துரோகம் செஞ்சவங்க கொடநாடு நாயகியா இருந்தாலும், கலைஞரா இருந்தாலும், ஸ்டாலினா இருந்தாலும், காமெடியனாக இருந்தாலும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது என்பதை ஒவ்வொரு தருணத்திலுமே நிரூபிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த தொகுதியில கேப்டனால் அடையாளம் காணப்பட்டு எம்எல்ஏ ஆகி கேப்டனுக்கே துரோகம் செஞ்சுட்டு அம்மாவை போய் பார்க்கிறோம் அப்படின்னு போனார். சரி, எதுக்காக போய் பார்க்கிறாருன்னா தொகுதியுடைய மேம்பாட்டிற்காக போய் பார்க்கிறாராம், தொகுதி மக்களுக்காக போய் பார்க்கிற அப்படின்னு போய் சொல்லிட்டு போனார். சரி, அப்படி போனாரு தொகுதி மக்களுக்காக, தொகுதிக்காகன்னு. இந்த தொகுதி எல்லா விதத்திலையும் மேம்படுத்திச்சாரா? இந்த விருதுநகர் தொகுதி எல்லா விதத்திலையும் மேம்பட்டிருக்கா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே செய்யல. இதை சொல்ற முழு பொய். தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுய லாபத்திற்காக இன்னைக்கு அடையாளம் காண்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கும் தலைவருக்கும் துரோகம் செஞ்சதுனால கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல கெட்ட புத்தி இருந்ததுனால இன்னைக்கு அவங்களுக்கு கெட்டதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆவடி தொகுதியில இந்த வாட்டி வேட்பாளரா நிறுத்தி இருக்காங்க. சென்னைக்கு பக்கத்துல இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? முதல் நாள் ஓட்டு கேட்க போய் கால் வச்சதுதான் அங்க இருக்கிற பொம்பளைங்க பூரா அடிக்க வந்தாங்க. அந்த ஆளு வெளியே போய் எங்க தொகுதிக்குள்ளேயே வராதுன்னு சொல்லி எல்லா லேடிஸ் அடிச்சு விரட்டினாங்க. இது நடந்துச்சு அங்க. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறார். ஏன் இது நடந்துச்சுன்னா, கேப்டனுக்கே துரோகம் செஞ்ச ஒரு ஆளு இனிமேல ஆவடிக்கு வந்து என்ன நல்லது பண்ணிட போறார்? யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. என்னைக்குமே தமிழ்நாடு மக்களை நான் பார்த்திருக்கேன். அதுவும் அரசியலில் எதிரிகளை கூட மன்னிப்பாங்க, துரோகிகளை என்றைக்குமே தமிழ்நாடு மக்கள் மன்னித்ததாக வரலாறே கிடையாது. அதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருந்துட்டு போனவர். சரி, அவங்கள பத்தி நமக்கு தேவையில்லை. மே 19ஆம் தேதி வரப்போகிற தேர்தல் முடிவுகள் அவர்களை மண்ணு கவ வைக்கும் என்பதை மட்டும் உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவங்க செய்யாத பல வேலைகளை அடுத்த வேட்பாளராக கேப்டன் அவர்கள் உங்களுக்காக இந்த மாவட்டத்தின் செயலாளர் காஜா ஷெரீஃப இந்த ஊர்லயே இருக்கிறவர் உங்களுக்காகவே பணியாற்றி விடுபட்டு போன அந்த பகுதி எல்லா வேலைகளையும் நல்லபடியாக செஞ்சு விருதுநகர் தொகுதியை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல வேட்பாளரை இன்னைக்கு கேப்டன் உங்களுக்கு கொடுத்திருக்கார். நம்ம வேட்பாளர் இங்கு ஜெயிச்சு வந்தவுடன் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பேசணும். ஏன்னா இங்க தேர்தல் வருவது எதற்காக? அதன் மூலம் தொகுதிகளும் மக்களும் முன்னேறணும். அதுக்குதான் இங்க தேர்தலே வருது. வெறும் கொடி கட்டி மைக் பிடிச்சி லைட் போட்டு பேசிட்டு போறதுக்காக தேர்தல் இல்லை. அதனால விடுபட்டு போன அத்தனை பணிகளையும் நமது வெற்றி வேட்பாளர் ஷெரீப் அவர்கள் இந்த முறை நிச்சயமாக செய்வார். இங்க மருத்துவ கல்லூரி ஒண்ணு வேணும் சொல்லி நீங்க எல்லாம் நீண்ட நாளா ஒரு கோரிக்கை இருக்கு. இது பரிசீலனையில எடுக்கப்பட்டு உறுதியாக விருதுநகர் தொகுதிக்கு ஒரு மருத்துவ கல்லூரியை கேப்டனுடைய ஆட்சியில நிச்சயமாக நாம கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை முதல் வாக்குறுதியா நான் சொல்றேன். அதே போல இங்க அரசு கலை கல்லூரி எங்கேயுமே கிடையாது. எல்லா தொகுதியிலையும் இது நான் பார்த்திருக்கேன். நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் இதை ஒரு தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்திருக்கார். எங்கெல்லாம் அரசு கலை கல்லூரிகள் இல்லையோ அங்க எல்லாமே, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அது 4 மணியோட முடிஞ்சிடும், 3 to 4. அதுக்கப்புறம் ஈவினிங் காலேஜ் ஆக அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கன்வெர்ட் பண்ணி எங்கெல்லாம் கல்லூரி இல்லையோ
அனைத்து தொகுதிகளிலுமே அரசு கலை கல்லூரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிச்சயமாக நமது அரசு உருவாக்கி கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க ராமமூர்த்தி மேம்பாலம் பணி விரைவில் முடிக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாம் கோரிக்கை வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மேம்பாலம் பணி முடியல. உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்தவுடன் அந்த மேம்பாலம் பணிகளை உடனடியாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். கன்னியாகுமரி டு திருநெல்வேலி பேருந்துகள் விருதுநகர் நகருக்குள்ளேயே வர்றது கிடையாது, பைபாஸ்லயே அப்படியே போயிருது. அப்ப அந்த ஊருக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? ரோட்லயா போய் ஏற முடியும்? அதனால நிச்சயமாக அந்த பேருந்துகள் நகருக்குள்ளே வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு தகுந்த மாதிரி போக்குவரத்து வசதி செய்து தரப்படும். அதே மாதிரி இங்க கவர்மெண்ட் ஸ்கூல், அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தரம் இல்லாம இருக்கு. எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனாலும் மருந்து மாத்திரை இல்லை, டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, இதான் அங்க. அதனால என்ன செலவு பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் உடம்பு பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அதுலயும் மீண்டும் உங்களுக்கு செலவு. எனவே உடனடியாக கேப்டனின் லட்சிய திட்டம் அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் மேம்படுத்தி எல்லா ஊர்லயுமே 24 மணி நேரம் மருந்து மாத்திரையோட டாக்டர் நர்ஸோட கிராமத்திலிருந்து சிட்டி வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே நிச்சயமாக டெவலப் பண்றதா எங்களுடைய முதல் வேலை என்றதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் உறுதியா சொல்றேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னு ஒன்று இருக்கு. 4 வழி சாலை இருந்து சத்திர ரெட்டிப்பட்டி வரை மின் விளக்குகள் அமைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் அங்க மின் விளக்குகள் அமைக்கல. நிச்சயமாக அந்த பணிகள் இந்த தொகுதி மக்களுக்காக செய்து தரப்படும். அதே மாதிரி சாலை வசதி சரியில்லை, எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியுமான ரோடு. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. பஞ்சர் மேல பஞ்சர் போட்டு எல்லா ரோடுமே இன்னைக்கு அலங்கோலமா இருக்கு. இந்த 5 வருஷம் ஜெயலலிதா ஆட்சியில எங்கேயுமே ரோடு போடல. தேர்தல் அறிவிச்ச உடனே அவசர அவசரமா வந்து தாரை கொட்டிட்டு கருப்பா ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு ரோட்டை போட்டுன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மக்களை. ஒரே மலைக்கு கூட அது தாங்காது, கலர் போயிடும். ஜெயா என்றாலே மாயா, மாயா என்றாலே சாயம். அந்த சாயம் இந்த தேர்தலில் வெளிக்க போகிறது. தேர்தல் முடிவுகள் ஜெயலலிதாவுக்கும் திமுக ஆட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக மக்கள் இந்த முறை நிச்சயம் தருவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இங்க போக்குவரத்து பணி மேம்பாலத்திலிருந்து கிழக்கு பகுதியில் மழைநீர் தேங்கி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் விபத்துக்குள்ளாக நேர்படுது. அதை சரி செய்து விபத்துக்கள்ல இருந்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. விருதுநகர் மெயின் பஜார் வழியாக பேருந்துகள் இயக்க நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும் நமது மக்கள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கு. பழைய பேருந்து நிலையம் முறையாக செயல்படல. அதே போல இங்க ஷிப்காட் தொழிற்சாலை விருதுநகர்ல உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும். இதெல்லாமே விருதுநகர் தொகுதியில நம்ம மக்களுடைய கோரிக்கைகள். உறுதியா சொல்றேன், கேப்டனுக்கு எல்லாமே தெரிஞ்சது என்ன தெரியுமா? பொய் பேச தெரியாது. மேக்கப் போட்டு சினிமால மட்டுமே நடிக்க தெரிந்தவர், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரே தலைவர் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் தான் என்பதை எல்லா இடத்துலயும் நீங்க பாக்குறீங்க. பொய் வாக்குறுதியை கொடுக்கிறது, இலவசத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லா மக்களையும் வறுமையில வச்சிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் கலாச்சாரமாகவே மாறி போயிடுச்சு. இப்ப நான் வாசிச்சேனே, இதெல்லாம் தான் ஒரு கவர்மெண்ட் பண்ணணும். ஆனா வெறும் ஒரு 500 ரூபாவை கொடுத்துட்டு அப்ப இந்த பணிகளை எல்லாம் யார் செய்யறது? இதை போய் நீங்க கேளுங்க. அதான் 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஓட்டுக்கு, அவ்வளவுதான் உன் வேலை முடிஞ்சு போ, வேலையை பாருன்னு சொல்லி விரட்டி விட்டுருவானு. இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால மக்களாகிய நீங்கள் தான் இங்கு எஜமானர்கள். கடவுள் நமக்கு ஆறறிவு கொடுத்தது சிந்திப்பதற்காக. நல்லா சிந்திங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க. 50 வருஷம் 5 வாட்டி திமுகக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எந்தாவது ஒரு டெவலப்மெண்ட் விருதுநகர்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? 3 வாட்டி ஜெயலலிதாவை சிஎம் ஆக்கியிருக்கீங்க. ஏதாவது ஒரு தொழிற்சாலை டெவலப்மெண்ட் இந்த விருதுநகர்ல பார்த்திருக்கீங்களா? இல்லையே. அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுனால இங்க என்ன மாற்றம் நீங்க பாத்துற போறீங்க? இனிமேல புதுசா ஒண்ணுமே கிடையாது. ஆட்சிகள் தான் மாறுது, ஆனா காட்சிகள் அப்படியே தான் இருக்கு. எந்த விதத்திலுமே மாறவே இல்லை. அதனால நல்லபடியா நீங்க எல்லாம் யோசிச்சு இந்த தேர்தல்ல
எல்லாரும் போய் ஓட்டு போடணும். அந்த போடுற ஓட்டு தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கணும். லஞ்சம் ஊழல்வாதிகளை தமிழகத்தை விட்டு விரட்ட கேப்டன் தலைமையிலான இந்த மூன்றாவது அணி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட அணி இன்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு முதல் அணியாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட அனைத்து நல்ல தலைவர்களும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. 6 பேர் சேர்ந்திருக்காங்க. முன்ன 5 பேர் இருந்தாங்க, பாண்டவர் அணின்னு சொன்னோம். இப்ப 6 பேர், 6 முகம் 7 முகம். அதனால ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தான் இனிமேல் தமிழ்நாடு காணிக்க போது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபையை அமைப்போம் என்று சொன்ன முதல் அணி நம்ம அணி தான். திமுக அதிமுக சொல்லுவாங்களா கூட்டணி மந்திரி சபைன்னு? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அடிக்கிற கொள்ள மொத்தமா ஒரே குரூப் அடிச்சுக்கிட்டு போகணும். கூட்டணி மந்திரி சபைனா அது பிரியும். அதனாலதான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையில ஒரு ஆட்டோ சகோதரர் சொன்னது என்ன தெரியுமா? யாருக்கு நீங்க இந்த வாட்டி ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, நிச்சயமாக இந்த வாட்டி கேப்டன் தலைமையிலான அந்த 3வது அணிக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப பேட்டி எடுக்கிறவங்க கேக்குறாங்க, எதுக்காக அந்த அணிக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க? மீதி 2 பேருமே 50 வருஷமா 40 வருஷமா திருடி திருடி பழகம் ஆயிடுச்சு. ஜெயிச்ச அடுத்த செகண்ட் எந்த துறையில எப்படி கொள்ளை அடிக்கணும்னு அவங்களுக்கு ஏற்கனவே பழகிட்டாங்க. ரூட் ஈஸியா, அதனால ஈஸியா கொள்ளை அடிப்பாங்க. புதுசா ஒருத்தருக்கு கிட்ட கொடுத்தா திருட ஆரம்பிக்க கத்துக்கவே 3 வருஷம் ஈஸியா ஆயிரும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி திருடலாம், எப்படி லஞ்சம் வாங்கினான்னு கத்துக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்குள்ள 2 வருஷம் ஆயிரும், 5 வருஷம் முடிஞ்சிடும். அதனால பழைய பெருச்சாளிகள், அதாவது பழம் தின்னு கொட்டை போட்ட இந்த திமுக அதிமுக பழைய பெருச்சாளிகள் ஊழல்வாதிகள் இந்த முறை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். புதியவர்கள் நல்லவர்கள் மாற்றத்தை கொடுக்க போகும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு தான் இந்த முறை எங்கள் ஓட்டு என்று இன்னைக்கு அந்த ஆட்டோ சகோதரர் சொல்றார். அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு நீங்க யோசிங்க. ஏன்னா திருடின கைக்கு தான் ஈஸியா தெரியும் எங்க திருடணும். புதுசா ஒரு இடத்துக்கு போனா திருட முடியுமா? அதனால அவர் அவ்வளோ இன்டைரக்டா அவ்வளோ அழகா சொல்றார். அதனால நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் இந்த சொல்ற. திருடினவங்களுக்கே மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டா மறுபடியும் தமிழ்நாடு சுரண்டப்படும், மீண்டும் அழிக்கப்படும். எத்தனை இன்னைக்கு மணல் கொள்ளை இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கொள்ளை நடந்துட்டு இருக்கு. கனிம வள கொள்ளை, செம்மர கட்டைகள் கடத்துறது ஒரு பக்கம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரனைட் ஊழல் மதுரையில பார்த்திருப்பீங்க. எல்லாமே எப்படி தெரியுமா? பல லட்சம் கோடி, 1 2 கிடையாது, எல்லாமே பல லட்சம் கோடிகள். அதெல்லாம் இன்னைக்கு கணக்குல எடுத்த எல்லாரும் நம்ம தலை சுத்தி கீழே விழுந்துருவோம். அந்த அளவு ஊழல் நடந்திருக்கு. இன்னைக்கு கேரளா இருக்கு நம்மளுக்கு பக்கத்துல தான். யாராவது ஒரு ஆள் போய் அங்க மணல் எடுக்க முடியுமா? அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஜீவோ போட்டிருக்கு, இயற்கை வளங்களை யாரும் அழிக்க கூடாது, இங்க ஒரு பிடி மணல் கூட யாரும் எடுக்க கூடாதுன்னு அவங்க கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்காங்க. ஆனா இங்க சட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சர்ல இருந்து ஒரு கிராம நிர்வாகி வரைக்கும் நம்மளுடைய சொத்தை இன்னைக்கு சுரண்டி அதன் மூலம் பல லட்சம் கோடி இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தங்கள் சுயநலத்திற்காக இன்னைக்கு தமிழ்நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா டாஸ்மாக் கடையை அகற்றுவேன் என்னைக்காவது சொன்னாங்களா? 5 வருஷத்துல ஒரே ஒரு நாள் அந்த அம்மா வாயில வந்திருக்குமா? 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தாங்களே. இந்த வாட்டி டாஸ்மாக் இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு பயம் வந்தவுடனே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தர்மபுரியும் விருதாச்சலத்திலையும் மீண்டும் என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, உறுதியாக படிப்படியா மது விலக்க கொண்டு வர அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5 வருஷம் ஏன் பண்ணல? நீங்க யாரை ஏமாற்றுவதற்காக இது போல பொய் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள்? மக்கள் இனிமேலும் முட்டாளில உங்கள் பொய் வாக்குறுதிகளை நம்ப. அதனால ஒரு அம்மாக்கு தான் தெரியுமா தாம் பிள்ளைங்களை பத்தி. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க? படி படின்னு சொல்ல வேண்டிய குழந்தைங்களை குடி குடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் அம்மாவா. அதே மாதிரி நீங்க பாருங்க, விருதாச்சலத்துல கொண்டு போய் கூண்டில் அடைக்கிற மாதிரி வேகாத வெயில கொண்டு போய் அடைச்சிட்டு ஒரு 200 ரூபாய்க்கும் ஒரு சோத்து பொட்டலத்துக்கும் 4 பேர் இன்னைக்கு பலியாயிருக்காங்க. 50 பேர் அன்னைக்கு மயக்கடிச்சு சுருண்டு விழுந்தாங்க. பாத்தீங்களா நீங்க எல்லாம் டிவில? நேத்து அருப்புக்கோட்டைக்கு வந்தாங்களே, உங்களையெல்லாம் புடிச்சுன்னு போனாங்களே நேத்து கூண்டில் அடைக்க. இங்க இருந்து பக்கத்துல தானே இருக்கு.
எல்லாம் போய் மாட்டிக்கிட்டீங்களா? நேத்து போகவே இல்லையா? நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. போயிருந்த 200 ரூபாய்க்கு அவ்வளவுதான். சன் ஸ்ட்ரோக்னு வருது இப்ப சம்மர்ல. சன் ஸ்ட்ரோக் டிவில இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 5-6 நாளைக்கு கடுமையான வெயில் தமிழ்நாடு முழுக்க வரப்போகுது. அதாவது 110 டிகிரிக்கு மேல வெயில் கொடுமையாக இருக்க போதான். யாரும் பகல் நேரத்துல வெளியே போகாதீங்க. அந்த சன் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப பேட். எவ்வளவு ஹெல்த்தா இருந்தாலும் நம்மள நேரடியா தாக்குனா உடனே மரணம் தான் நிச்சயம். அதனால அதுல இருந்து நீங்க எல்லாரும் உங்களை காப்பாத்திக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆனா ஜெயலலிதா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு அம்மாக்கு தான் தெரியுமா தம் புள்ளைய பத்தி. இவங்க மட்டும் சுத்தி 10 ஏசிய வச்சுக்கின்னு நடுவுல உட்காந்துக்கிறாங்க ஸ்டேஜ்ல. எல்லா மக்களையும் இன்னைக்கு வெயில வேக வச்சு சாகடிச்சு மயக்கடிக்க விடுறாங்க. இதான் அம்மா. ஒரு எந்த அம்மாவாவது தாம் பிள்ளைய போய் நடு உச்சி வெயில போய் வெயில நில்லுன்னு சொல்லுவாங்களா? எந்த அம்மாவாவது சொல்லுவாங்களா? ஒரு கிராமத்துல இருந்து சிட்டி வரைக்கும் எடுத்துக்கங்க, எந்த அம்மாவாவது சொல்லுமா? போய் வெயில வேகாத வெயில போய் உச்சி வெயில வெளியே நின்னுக்கோன்ட்டு. அப்ப யாரை ஏமாத்த ஜெயலலிதா இந்த மாதிரி டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க? சத்தியமா புரியல. ஏதோ இதெல்லாம் சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க, மீண்டும் ஓட்டு போட்டுடலாம், ஜெயிச்சுட்டு மீண்டும் வந்து கொள்ளை அடிக்கலாம்ன்றதுலயே இருக்காங்க. திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. ஜெயலலிதா இன்னைக்கு பணபலத்தை நம்பி இன்னைக்கு அரசியலை சந்திச்சுட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கொள்ளை அடிச்ச கோடி ஆயிரம் கோடி காசை வச்சு பண பலத்தை வச்சு உங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக என்ன பண்ணுது? கட்சிகளுக்குள்ள பிளவை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் பார்க்கணும்னு சொல்லி திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்சி பணபலத்தையும் ஒரு கட்சி பிளவு பலத்தையும் நம்பி இருக்கு. ஆனால் கேப்டன் கோடிக்கணக்கான தமிழக மக்கள் பலத்தை இன்னைக்கு நம்பி இன்னைக்கு தேர்தல் களத்துல நாங்க நிக்கிறோம். இது சாதாரண போர் இல்லை, புனித போர். இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டே வந்து தீர்வோம் என்று உறுதியாக நாம எடுத்துக்கிட்ட இந்த புனித போர்ல தமிழ்நாடுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேப்டன் கரத்தோட கரம் சேர்க்கணும். கேப்டன் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இன்னைக்கு வருது. நான் அதுக்கும் பதில் சொல்றேன். திமுக தலைவருக்கும் அதிமுக தலைவருக்கும் 5 வாட்டி 3 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க. மக்கள் காசை கொள்ளையடிக்கிறவங்களே முதல்வர் வேட்பாளரா நம்ம மக்கள் அங்கீகரிக்கீங்க. தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு கொடுத்திருக்காரு கேப்டன். இந்த ஒரு குவாலிபிகேஷன் போதாதா அவர் நல்ல முதல்வராக நிச்சயம் இருப்பார் என்பதற்கு? இதை விட வேற என்ன உதாரணம் வேண்டும்? அதனால தான் சம்பாதிச்சத மக்களுக்கு கொடுத்திருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. 40 வருஷமா சினிமால சம்பாதிச்சத எந்த ஒரு தனி நபரும் இந்த அளவு உதவி செஞ்சது கிடையாது. கேப்டன் தான் எல்லா விஷயத்திலுமே. ஆனா எப்படி மக்கள் காசு அவர் கை வைப்பார்? என்னென்ன வதந்தி பரப்புனாங்க. இவங்க கூட கூட்டணி போவாரா, அங்க போவாரா, இவ்வளவு கோடி மாறுது, இங்க மாறுது. என்னாச்சு கடைசியில? எல்லா வதந்திகளையும் தவிடு பொடியாக்கி கேப்டன் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்பதை இந்த கூட்டணிக்கு சென்றதன் மூலமாக நிரூபித்திருக்கிறார். கேப்டனுடைய தைரியத்துக்கும் உறுதிக்கும் தமிழக மக்களாகிய நீங்கள் உறுதுணையா இருக்கணும். சுதந்திர போராட்டம் நடந்துச்சு, தியாகிகளோட தமிழக மக்கள் கை கோர்த்தாங்க. இப்ப நடப்பதும் போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர். இந்த விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் சையது ஹாஜா ஷரீப் அவர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்.